ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசு சார்பில் உங்கள் வீடு தேடி ஒரு ஃபார்ம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. உங்கள் கனவை சொல்லுங்கள் திட்டத்தின் மூலமாக ஒரு ஃபார்ம் கொடுக்குறாங்க. அந்த ஃபார்மை எப்படி நம்ம ஃபில் பண்ணுறது, இந்த ஸ்கீம் எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். தமிழக அரசு சார்பில் உங்கள் கனவை சொல்லுங்க அப்படின்ற மாரி ஒரு புதிய திட்டத்தை பார்த்தா தொடங்கி வச்சுருக்காங்க. இந்த திட்டத்தின் மூலமாக தமிழகம் முழுவதும் உள்ள எல்லா வீடுகளுக்குமே சென்று ஒரு ஃபார்ம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதில் உங்களுக்கு எந்தமான ஸ்கீம்லாம் வேணுமோ, உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்கீம் வேணும் அப்படின்னா அதை நீங்கள் ஃபில் பண்ணி கொடுக்கும் பட்சத்தில் அந்த திட்டம் உங்களுக்கு நிறைவேற்றி தரப்படும் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. இதுக்காக தமிழகம் முழுவதும் பார்த்தா தன்னாளர்கள் வாலண்டியர்ஸ் செயல்பட்டுட்டு வராங்க. நிறைய பேருக்கு இந்த ஃபார்ம் அனுப்பியிருக்காங்க. உங்கள் ஊர்லேயும் உங்கள் வீடு தேடி அந்த ஃபார்ம் ஒரு நாள் கொடுத்துருவாங்க. அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி மறுநாள் வருவாங்க. அப்போ நீங்கள் உங்ககிட்ட கொடுக்குற மாதிரி இருக்குங்க. ஸோ ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தா இதுதாங்க உங்களுக்கான ஃபார்ம். உங்கள் கனவை சொல்லுங்கன்னு. இதை நம்ம எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ படிவம் நம்பரை நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியதில்லை, அப்படியே ஸ்கிப் பண்ணிக்கோங்க. குடும்ப அட்டை எண், இதில் உங்கள் ரேஷன் கார்டு நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ ரேஷன் கார்டு நம்பர் 333 அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். அந்த ஸ்மார்ட் கார்டு நம்பர் இதை என்ட்ரு பண்ணிவிட்டு மாவட்டம் கேட்டிருக்காங்க, உங்கள் டிஸ்ட்ரிக் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், வட்டம் கேட்டிருக்காங்க. இதில் உங்கள் தாலுக்கு ஏதோ தாலுக்கு நேமை ஃபில் பண்ணிக்கோங்க. குடும்பத் தலைவரின் பெயர், ஸோ உங்கள் வீட்டில் குடும்பத் தலைவராக யார் இருக்காங்களோ, ஸோ திரு சைட் பண்ணிக்கோங்க. திருமதினா அதை சைட் பண்ணிட்டு அவங்க பெயரை ஃபில் பண்ண பாருங்கள். முகவரி கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் ஃபுல் அட்ரஸை கொடுத்துட்டு மொபைல் நம்பர், கைபேசி எண் என்னவோ அந்த மொபைல் நம்பரை கொடுத்துட்டு இனம் கேட்டிருக்காங்க. நீங்கள் என்ன கம்யூனிட்டியை சார்ந்திருக்கீங்க, எஸ்சினா எஸ்டி அந்த மாதிரி, எம்பிசியா டிஎன்சின்ற மாதிரி ஃபுல்லாக கம்யூனிட்டியை டிக் பண்ணிக்கோங்க. குடும்ப உறுப்பினர் விவரங்கள், உங்கள் வீட்டில் யார் யாரெல்லாம் இருக்காங்க. இப்போது ரேஷன் கார்டு இருக்குன்னா அந்த ரேஷன் கார்டில் யார் யார் இருக்காங்களோ அவங்களுக்கான ஃபேமிலி டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ முதல்ல பெயர் என்ன, அவங்களுடைய வயது என்ன, பாலினம் என்னமான மேலா ஃபீமேலா, கல்வி என்ன படிச்சிருக்காங்க, என்ன தொழில் பண்ணுறாங்க அப்படின்றத நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஸோ படிக்கல அப்படின்னா -ஐஃபன் மாரி போட்டுருங்க. தொழில் எதுனா ஐஃபன் மாரி போட்டுருங்க. அதுக்கப்புறம் கீழே ஸோ அப்பா இருக்கார், அம்மா இருக்கார், சன், அந்த மாதிரி எத்தனை பேர் இருந்தாலும், ஒரு ரேஷன் கார்டில் எத்தனை பேர் இருந்தாலும் சரி, அவங்களுடைய மொத்த டீட்டெயில்ஸ், அவங்க பெயர் என்ன, வயது என்ன பாலினம், கல்வி என்ன, தொழில் என்ன, எல்லாத்தையுமே ஃபில் பண்ண பாருங்கள். அதுக்கப்புறம் இதிலே கீழே உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது பெயரை போட்டுட்டு வயது மென்ஷன் பண்ண போகிறீங்க. ஸோ பாலினம் ஆண்னா ஆண் கொடுங்க, பெண்ணா பெண் கொடுங்க. நெக்ஸ்ட்டு கல்விக்கு எப்படி நம்ம ஃபில் பண்ணலாம் அப்படின்னா, படிக்காதவராக இருக்கீங்க அப்படின்னா 01 அப்படின்னு போடணும். நீங்கள் அதுக்கப்புறம் பாருங்கள், அதாவது படிக்காதவர்லேருந்து 10ஆம் வகுப்பு வரையும் படிச்சிருக்கீங்க அப்படின்னா 01ன்னு கொடுக்கணும். 12ஆம் வகுப்பு வரை படிச்சிருக்கீங்கன்னா 02. அதேமாரி பார்த்தா பட்டய படிப்பு அந்த மாதிரி முடித்தவங்க, டிப்ளமா ஐடி முடித்தவங்க 03, அப்புறம் யூஜி படித்தவங்க 04, பிஜி படித்தவங்க 05 அந்த மாதிரி இதில் கொடுத்துருக்க. அதுக்கேற்ற மாரி இந்த 5 கேட்டரியில் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் கொடுத்தா போதுமானது. ஸோ அதான் கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இப்போ 10th 12th அப்படின்னு மென்ஷன் பண்ண தேவையில்ல. 01, 02 அந்த மாதிரி மென்ஷன் பண்ண பாருங்கள். நெக்ஸ்ட்டு தொழில், ஸோ கீழே எந்தமான தொழிலெலாம் கொடுத்துருக்காங்க. விவசாயம், விவசாய கூலி அந்த மாதிரி வேலையற்றவராக இருக்கீங்க அப்படின்னா 10 அப்படின்றத நீங்கள் கொடுத்தா போதுமானது. இல்லை தரசியாக இருக்கவங்க 11 அப்படின்ற நம்பர் மட்டும் நீங்கள் கொடுத்தா போதுமானது. ஓகே, அதுக்கப்புறம் என்ன ஃபில் பண்ண போகிறீங்க அப்படின்னா, தங்கள் குடும்பத்தினர் ஏதேனும் அரசு திட்டத்தில் பயன்பெற்றவரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆம் இல்லை அப்படின்னு நீங்கள் டிக் பண்ணணும். ஒரு வேளை இல்லை அப்படின்னா இல்லைன்னு டிக் பண்ணிட்டு இதை நீங்கள் ஃபில் பண்ண தேவையில்ல. ஆம் அப்படின்னா எந்தமான ஸ்கீமில் நீங்கள் பயன்பெற்றிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஸோ மகளிர் உரிமை தொகை கிடைக்குது அப்படின்னா மகளிர் உரிமை தொகை போட்டு யார் வாங்குறாங்களோ அவங்க பெயரை கொடுத்துக்கோங்க. வேறு ஏதாச்சும் ஸ்கீமில் நீங்கள் பயனடைஞ்சிருக்கீங்க அப்படின்னாலும் அது என்னென்ன ஸ்கீமோ அதெல்லாம் நீங்கள் மென்ஷன் பண்ணி அவங்க பயனாளியின் பெயரை நீங்கள் குறிப்பிட்டு மென்ஷன் பண்ணுற மாரி இருக்கும். எதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் இல்லை அப்படின்றத நீங்கள் சைட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கீழே அரசு நலத்திட்டங்கள் உங்களுக்கு சரியான முறையில் கிடைக்கப்பெறுகிறதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆம் இல்லை அப்படின்றத நீங்கள் டிக் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் மேலே வினா 2ல் குறிப்பிட்டுள்ள அரசு நலத்திட்டங்களில் தங்கள் குடும்பத்தினர் மிகவும் பயனுள்ளதாக கருதும் முக்கியமான 3 திட்டங்கள். ஸோ நீங்கள் பயன்பெறக்கூடிய முக்கியமான 3 திட்டங்கள் எதுவோ அது என்னென்ன 3 திட்டங்கள் அப்படின்றத நீங்கள் ஃபில் பண்ணி கொடுக்கணும். அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னா, தங்கள் குடும்பத்தின் மேம்பாட்டுக்கு 2030ஆம் ஆண்டிற்குள் அரசு பூர்த்தி செய்ய வேண்டிய முதன்மையான 3 தேவைகளை குறிப்பிடவும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எதெல்லாம் தேவை அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாங்க. வீட்டுமனை பட்டா வேணும் அப்படின்னா நீங்கள் தேவை அப்படின்னு டிக் பண்ணிக்கலாம். உங்கள் தேவையினை குறிப்பிடுக, உங்களுக்கு தேவையா இல்லையா அப்படின்றத நீங்கள் குறிப்பிட்டுக்கலாங்க. வீட்டு வசதி, கலைஞர் கனவு இல்லம் அந்த ஊரகப் பகுதி
நகரப்புற வார்டு வீடு வழங்கும் திட்டத்தின் மூலம் வேணும் அப்படின்னா நீங்கள் டிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணும் உங்கள் தேவையினே ஸோ உங்களுக்கு எந்தமான தேவை இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து ஃபில் பண்ணலாம். அதாவது இது வந்து பொதுவாக தங்கள் குடும்பத்தின் மேம்பாட்டுக்கு இந்த ஸ்கீம்லாம் வேணுமான்னு கேட்டிருக்காங்க. டிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்கள் தேவையினே குறிப்பிடவே இதில் போயிட்டு நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு சமூக பாதுகாப்பு திட்டங்கள், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம், முதியோர் உதவித்தொகை, ஸோ விதவை உதவித்தொகை போன்றவற்றை வேணும் அப்படின்னு டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னா வாழ்வாதார கடனுதவி திட்டங்கள், கல்வி உதவி திட்டங்கள், மருத்துவ உதவிகள், மாற்றுத்திறனாளிகளுக்கான திட்டங்கள், விவசாய கடன் உபகரணங்கள், வாகன கடன் இதர அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ வேணும் அப்படின்னா நீங்கள் டிக் பண்ணிவிட்டு இதெல்லாமே உங்களுக்கு வந்து தேவை அப்படின்னா நீங்கள் வந்து டிக் பண்ணி இதை வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கீங்க. இது உங்களுக்கு தேவையான ஸ்கீம்களுக்கு உறுதிமொழி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் போயிட்டு குடும்ப உறுப்பினர் கையொப்பம் அவங்க சைன் பண்ணிவிட்டு டேட்டு கணக்கெடுப்பாளர் கையொப்பம் அவங்க சைன் பண்ணிப்பாங்க. அவ்வளோதான் முடிஞ்சதுங்க. ஸோ சிம்பிளாக தான் இருக்க போது தேவைப்படுறவங்க கண்டிப்பாக ஃபில் பண்ணி கொடுக்க சொல்லுவாங்க. ஃபில் பண்ணி கொடுத்துருங்க. அதேமாரி அதுக்கு பின்னாடி வந்து பாருங்கள் இணைப்பு. ஸோ என்னமான ஸ்கீம்லாம் செயல்படுத்துகிறாங்க அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. குழந்தைகள் நலனுக்காக முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் அந்த மாதிரி ஒரு சில திட்டங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் மகளிருக்கான திட்டங்கள்லாம் வந்து என்னென்ன ஸ்கீம் ஒரு 10 வகையான ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம், மகளிர் விடியல் பயணம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இலவச தையல் இயந்திரம், நன்னிலம் போன்ற ஸ்கீம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இளைஞர்களுக்கான என்னென்ன ஸ்கீம்லாம் இருக்கோ அதையும் வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 ஸ்கீம் இருக்குது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்த கட்டமாக சுகாதாரம் மற்றும் ஊட்டச்சத்து, அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஸ்கீம், முதியோர் நலன், வீட்டு வசதி திட்டம், விவசாயம் மற்றும் மீனவர் நலன் குறைதீர்வு போன்ற ஸ்கீம் எல்லாமே இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் ஸ்கீம் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் அதில் வந்து ஃபில் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்கள் கனவுகள் அதாவது தனித்துவமான அடையாளத்துடன் டிஜிட்டல் முறையில் பதிவு செய்யப்படும். இந்த ஃபார்மை நீங்கள் வந்து கொடுத்துருவாங்க ஒரு நாள் முன்னாடியே. அதை நீங்கள் ஃபில் பண்ணி கொடுத்துட்டு மறுநாள் வந்து பார்த்தா அந்த சம்மந்தப்பட்ட அவங்களே வந்து திரும்ப வாங்கிட்டு போவாங்க. அப்படி வாங்கிட்டு போக சொல்ல உங்களுக்குன்னு தனியாக அடையாள அட்டைன்னு வந்து கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு கனவின் மீதும் எடுக்கப்படும் நடவடிக்கைகள் முதலமைச்சரின் தனி அலுவலகத்தின் மூலம் கண்காணிக்கப்படும். உங்கள் கனவை நிறைவேற்ற திட்டமிடல் முறையில் அரசு செயல்படும். ஸோ நீங்கள் என்னமான ஒரு ஸ்கீம் கேட்டிருக்கீங்களோ அதுக்கு வந்து செயல்படுவதற்கு அரசு முறையாக செயல்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி வெப்சைட் கொடுத்துருக்காங்க uk.tn.government.in. இந்த வெப்சைட்டில் போயிட்டு டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு ஸோ அஃபிஷியல் லாகின் மட்டும்தான் இருக்கிற மாதிரி தெரிய வருது. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். எல்லா வீட்டுக்குமே இந்த ஃபார்ம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஃபில் பண்ணி கொடுத்துருங்க. அதேமாரி உங்களுக்கு அடையாள அட்டை நம்பர் கிடச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. போக போக எல்லா வீட்டுக்குமே வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதனால் ரெடியாக இருந்துக்கோங்க. இந்த ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கும் ஏதாச்சும் வந்து ஸ்கீம் தேவைப்படுது அப்படின்னா அந்த பாக்ஸில் டிக் பண்ணி உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அந்த தேவையை மென்ஷன் பண்ணிங்க அப்படின்னா நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி தாங்க பார்க்கலாம். இப்போதைக்கு இதுதான் உங்களுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன். உங்கள் கனவை சொல்லுங்கள் அப்படின்ற ஸ்கீமுக்கான நோக்கம் அதுதான். ஸோ என்னமான ஸ்கீம்லாம் தமிழக அரசு செயல்படுத்துகிறாங்க, அது எந்தளவுக்கு ரீச் ஆகிருக்கு, உங்களுக்கு என்ன ஸ்கீம் வேணும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. அதுக்காக இதை கொண்டு வந்திருக்காங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.